Taste the Daily. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, தேகம் சிறக்க யோகம், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது மிகவும் வயதானவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள், நேரமின்மை அப்படிங்க உள்ளவர்களுக்கும் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே உடல் மனதை திடப்படுத்தக்கூடிய பயிற்சிகளை பார்த்துட்டு வரோம். இது எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, நம்ம உடம்பில் கட்டிகள் வரக்கூடாது, உடம்பில் கழிவுகள் கரெக்டாக வெளியேறிடணும். அதே மாதிரி நம்ம சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கணும். அப்போ அந்த கட்டிகள் வரும்பொழுது பிகினிங்லே இது வராமல் தடுக்கக்கூடிய முத்திரைகள், அதனுடைய பயிற்சிகளை கரெக்டாக எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமது வாழ்க்கை வளமாக இருக்கும். வயதானவர்களுக்கு நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா 60, 70, 80 தாண்டியவர்களுக்கு உடலில் கொழுப்பு கட்டிகள் அது கரைப்பதற்கு பல வகையான மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கொழுப்பு கட்டிகள் வராமல் தடுப்பதற்கும் வந்தால் இப்பொழுது நாம் செய்யக்கூடிய இந்த பயிற்சிகளின் மூலமாக மிக விரைவிலேயே இந்த கட்டிகள் கரையும். அதே மாதிரி உடலில் கழிவுகளும் வெளியேறக்கூடிய நிலை கிடைக்கும். அவர்களுக்கு சுறுசுறுப்பும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய பயிற்சிகளாக தான் பார்க்க போகிறோம். பார்க்கின்ற எல்லா பயிற்சிகளுமே எந்த ஒரு மாத்திரை எடுக்கலை. இந்த பஞ்சபூதம் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம், இதுதான் பிரபஞ்சம் முழுக்க இருக்கின்றது. நம்ம செல்கள்லேயும் ஒவ்வொரு செல்கள்லேயும் அதனுடைய தன்மை இருக்குது. நாம் சின்ன சின்ன இந்த உடலை வைத்து, மனதை வைத்து, பிராணனை வைத்து சின்ன சின்ன பயிற்சிகளின் மூலமாக அழகாக உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய பெரிய குறைபாடுகளை நீக்கி விடலாம். இதுக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. உங்களது உள்ளம் ஆரோக்கியத்திற்கு லயிக்கணும். எனக்கு வயதாகி விட்டது, 70 வந்துருச்சு, இனிமேல் என்னால் சிறப்பாக வாழ முடியாது, அந்த எண்ணத்தை நீக்கிடுங்க. நிச்சயமாக உங்களால் வாழ முடியும். இந்த பயிற்சிகள், இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு அமைதி கிடைக்கும், ஆனந்தம் கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், கொழுப்பு கட்டிகள் நீக்கப்படும். அது இருந்தாலும் மீண்டும் வராமல் தடுப்பதற்குரிய முத்திரைகளை தான் பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காண இருப்பது கழிவுகள் கட்டிகளை வெளியேற்றக்கூடிய சூரிய முத்திரை. இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும். ஒரு நாற்காலியில் முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி ஒரு 10 வினாடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். மோதிர விரல் நல்லா மடிச்சுக்கோங்க. என்னுடைய மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. மற்ற விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ஆழ் மனதில் இந்த முதிரையின் மூலமாக உடலில் எந்த பகுதியில் கொழுப்பு கட்டிகள் இருந்தாலும் அது கரைக்கப்படுகின்றது. கொழுப்பு கட்டிகள் வராமல் இந்த முதிரை நமக்கு பாதுகாப்பை தருகின்றது. அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். இப்போ வயதானவர்களுக்கு நிறைய கொழுப்பு கட்டிகள் இருக்கலாம். அவர்கள் 5 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மற்றவர்கள் 2 நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த முத்திரை பங்கச் முத்திரை. கை அந்த மாதிரி குவித்து வச்சுக்கோங்க. எல்லா விரல்லையும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக மூச்சை உள்ளிடுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இப்போ அப்படியே கை விரிச்சுக்கோங்க. கட்டை விரல், சுண்டு விரல் மட்டும் சேர்த்துருக்கட்டும், மற்ற விரல் விரிச்சுக்கோங்க. நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும். ஒரு 30 செகண்ட் அப்படியே இருக்க பாருங்கள். மீண்டும் அப்படியே கை குவித்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ஒரு 30 வினாடி கை அதே பொசிஷன் அப்படியே வச்சுருங்க. நார்மல் பிரீத்திங்கில் இப்போ அப்படியே கை விரிச்சுக்கோங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். ஒரு 30 செகண்ட் அப்படியே இருங்க. மீண்டும் கை அப்படியே குவித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாகினி முத்திரை எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க.
மிக மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலுக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் நல்ல பிராணாற்றலை பெற்று இந்த முதிரையின் மூலமாக இயங்குவதாக எண்ணுங்கள். கழிவுகள் கட்டிகள் நீங்குவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே, வலது பக்கம் இடது பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடலில் எந்த பகுதியில் கழிவுகள் கட்டிகள் இருந்தாலும் கரைக்கப்படுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன உஜ்ஜயி பிராணாயாமம் பண்ண போகிறாங்க. கைகளை அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு மேலே வச்சுக்கோங்க. கழுத்து லேச பின்னாடி முதல்ல மூச்சை மட்டும் வெளியே விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். வயதானவர்கள் அவசரப்படாமல் முதல்ல 5 டைம்ஸ் மட்டும் அந்த மாதிரி 5 முறை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 முறை, ஒரு 2 மாதம் கழித்து 10 டைம்ஸ் கண்டினியூஸாக பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு முறை கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து பின்னாடி மூச்சை மட்டும் வெளியே விடுங்க. உஜ்ஜயி. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை மடியில் வச்சுக்கோங்க. கண்களை மூடி மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பத்ம கபாலபாதி பண்ண போகிறாங்க. ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. கழுத்து பின்னாடி கபாலபாதி பண்ணுறாங்க. ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை முட்டியில் வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக 2 நாசுவலையும் மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. மீண்டும் ஒரு முறை மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. ஒரு 5 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5. மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. இப்போ அப்படி சூரிய முத்திரை. மோதிர விரல் மடிச்சுக்கோங்க. 2 மேத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. 2 நாசுவலையும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பங்கஜ் முத்திரை. கை இந்த மாதிரி குவித்துக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. ஒரு 30 வினாடி அப்படியே நார்மல் பிரீத்திங்கில் அப்படியே இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படி மெதுவாக கை விரிச்சுக்கோங்க. சுண்டு விரல் கட்டை விரல் சேர்த்து வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. மீண்டும் அப்படி கை குவித்துக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரலுனையும் சேர்த்துக்கோங்க. 2 நாசுவலையும் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் பிரீத்திங். உடலுக்குள் இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள். உடலில் எந்த பகுதியிலும் கழிவுகள் கட்டிகள் தங்கவில்லை. அப்படி இருந்தாலும் அந்த முத்திரையின் மூலமாக கரைவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள்.
ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கணேச முத்திரை இடது கை கீழே வலது கை மேலே 2 விரலும் கோத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா இழுத்து விடுங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 5 டைம்ஸ். தென் நார்மல் ப்ரீத்திங். வலது பக்கம் இடது பக்கம் லங்ஸுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். உடல் முழுக்க இருக்கக்கூடிய எந்த பகுதியில் கட்டிகள் கழிவுகள் இருந்தாலும் உடலை விட்டு வெளியேறுவதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உஜ்ஜயி பிராணாயாமம் பண்ண போகிறாங்க. நாற்காலியில் அமர்ந்தே கை நல்லா தலைக்கு மேலே, தலையிலேச பின்னாடி பிரீத் அவுட் மட்டும் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கபாலபாதி பண்ணுறாங்க. கைகளை தலைக்கு மேலே, கழுத்துலேச பின்னாடி ஸ்பீடாக இன்ஹேல் அண்ட் எக்ஸேல். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 கை சின்முத்திரை, கண்ணை மூடிக்கோங்க. மூச்சை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். நேர்களை இன்றைக்கு பார்த்த அந்த எளிமையான பயிற்சிகளை சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அனைவருமே ஒரு நாற்காலியில் அமர்ந்து காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 70 வயதை தாண்டியவர்கள் ஒரு நாளைக்கு 3 முறை 4 முறை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக நாற்காலில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள். கழிவுகள் நீக்கப்படும், கட்டிகள் நீக்கப்படும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், உற்சாகமாக இருக்கலாம், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், வாழ்க்கையில் 120 வயதை தாண்டி வாழ வேண்டும் என்ற ஆவலும் இருக்கும், ஆரோக்கியமாகவும் வாழலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Taste Daily. Taste the Daily.